ஆஹா, இது மேலே ஏற்றணுமா? இப்போ ஒன்ஸ் இதுக்குள்ளே போயிட்டா நாளைக்கு தானா. ஆஹா, சத்யா வித்தெல்லாம் கட்டுறாப்புல. எக்கோ பாயிண்ட்னு வச்சா பேர் சும்மா வச்சிருக்கான்னு நினச்சேன், உண்மையாகவே எக்கோ அடிக்குது. நம்ம எங்கே போனாலும் இவனுக்கு வந்துடுறானுங்க. ஏய் கத்துனா எக்கோ அடிக்குதுடா. ஆமாம், போய் கத்தி பாருங்க நின்று எதுனா போ. இங்கே போட்டிங்லாம் இருக்குது. இன்னும் டைம் ஆகல போல இருக்குது. இப்போ தான் கடையே திறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் தெரியும்ல. கத்தி பாரு, எக்கோ அடிக்குது. ஏய் நீ எப்பறம் அவ்வளோ போன? அது உள்ள இங்கே தானே இந்த இப்படி போனானே தெரில. ஏய் கத்திட்டு போலாம். நீ மாஸ்க் எடுத்துட்டு கத்து. ஏய் மாஸ்க் அவுத்துட்டு கத்து. ஐயா அங்க நின்று கத்துற. ஏயா யாரு அடிக்குது பாரு, அடிக்குது பாரு எக்கோ. பார்த்தல எவ்வளவு தூரம் கேக்குது. நான் கூட சும்மா தான் போட்டுருக்கேன் நினச்சேன். எக்கோ என்ன அது இடம் பேர் நினச்சேன். எக்கோ அடிக்குது. ஏய் ஆய் ஏய் போலாம் வா.
4000 ஆர்பிஎம் மேலே போனாலே பயங்கரமாக இருப்பான். போகலாம், செம்மையாக இருக்கு. அதான் போகலாம். அப்படியே எல்லாம் மேகமே இப்படி தான் போகுது. அப்படி மேகமலை போயிருக்கலாம், பார்க்கலாம். நாங்கள் நின்ட்டேன், அவனை வேறு போயிட்டானுங்க. வழியிலேயே நிற்கிறாங்க, வழி விடாம. முன்னாடி வண்டி வந்து திருட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கான். போட மறந்துட்டேன் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு. க்ளவுஸு போட்டு நமக்கவே முடியல. இதனால தான்ப்பா மூணார் வந்துடுறாங்க இந்த பைக்கர்ஸ்லாம். ரோடு செம்மையாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த குளிரில் எனக்கு காது வலிக்குது, அவ்வளோ அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. காது ஜாலைன்லாம் வலிக்குது எனக்கு. அந்த மாஸ்க் வர தொலைச்சிட்டேனா, அதனால அப்படியே காற்று டேரெக்டாக மூஞ்சில் படுது. அது வெயில் வேறையா, லைட்டாக அப்படியே டேன் ஆயிடுச்சு வேறு. டைம் இருந்தால் இன்னும் கூட இருக்கலாம் இங்கே, பார்க்கலாம். டைம் இல்லையே. ஆனால் இங்கேயே நிறைய இடம் இருக்குது வேறு பக்கத்தில் பக்கத்துலேயே. ஆனால் பக்கத்தில் இருந்தாலுமே தள்ளி தள்ளி இருக்குது எல்லாமே. இது ஒன்று இந்த சைடு போயிட்டா இன்னொன்று அந்த சைடு போகிற மாதிரி இருக்குது. ரோடும் அந்த வியூவும் பயங்கரமாக இருக்குது.
சரி, நான் வண்டி மட்டும் ஓட்டி வண்டியோட சவுண்டு மட்டும் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு மைக்கு வந்து செட்டிங் மாற்றணும். அதான் சரி அப்படியே போயின்னு இருக்கேன். நடு நல்ல எத்தேன் அது போடுவேன். நடு நல்ல நிற்கிறானு. எத்தனை கிலோமீட்டர்? 1 ஹவர்னு சொன்னான். ஆனால் போயினே இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே போலீஸ் வண்டியுமே நார்மல் ஜீப் பார்த்தா இருக்குது. சின்னதாக போலீஸ்னு எங்கன்னா போட்டிருக்கு. நான் போனதுலேயே, நான் ஓட்டினதுலேயே ஒரு ஹில்ஸ் ரோட்னா இதுதான் மூணாறு. அந்த சர்க்கிள் தான் செம்மையான ரோடு, செம்மையான வியூ, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. சென்னையிலையும் சரி, ஹைவேஸ்லேயும் சரி, அது வேறு. ஹில்ஸில் ஓட்டுறது அது வேறு. இது தமிழ்நாடு. ஓகேவா? இது வந்து தமிழ்நாடு. ஆம்பா, இது வந்து கேரளா. அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கும் வித்தியாசம். அப்படியே போய் உண்மை அப்படி இருக்கும். ஒரு நேரத்தில் மைண்ட் அப்படி தான் யோசிக்குது, எப்படி இருக்கும், இப்படி போயிருந்தா அப்படி இருக்கும். மேப்பு ஒர்க் ஆகலை. மேப்பு எங்கள் டவர்னால ஒர்க் ஆகலை. அதனால் தாண்டி அப்படியே போய் தமிழ்நாடு பார்டருக்கு போயிட்டோம். தமிழ்நாடு ரோடு அப்படி இருக்கு, குண்டும் குழியமா. என்னடா மாதிரியா?
கேட்கவா உன்கிட்ட? கேட்கவா? வட்டவடா ரூட்டு. ஓகேவா? தமிழ் தானா? நிறைய கூப்பிட்டு விட்றா போல, டிரைவர் போல இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுக்கடா, வராரு பாரா, கூப்பிட்டு விட்டான்டா. அந்த பையன் கூப்பிட்டு விட்டான். வட்டவடா எப்படிண்ணா போனோம்? இப்படியே போகணுமா? ஓகே, இப்படிதான் போகணுமா? இல்லடா, இப்படிதான் போகணுமா? ஒரே ரோட் தான்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. என்னது இப்படிதான் போனோம் இப்போ. ஆ ஆ இப்போ இந்த ஒரு ரோடு தான். முருகி காட்ட சொல்கிறாப்புல. சரி கேட்டாங்க, நான் பண்ணிக்க சொல்லிட்டேன். இந்த சைடு தான் போகணுமா, தமிழ்நாட்டில் போய் கட்டாயி அதுக்கப்புறம் உள்ளே வரமா. அந்த சைடு ஒரு ரோடு இருந்தது தான், அது சின்ன ரோடு, ஆஃப் ரோடான். அது வந்து இப்போ அலௌட் கிடையாதான், க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இப்படியே போனால் 13 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலேருந்து கட்டாயி திரும்பி கேரளாவில் வரமா. என்ன மேட்ருனா, வண்டியை ரைஸ் பண்ணி காட்ட சொல்கிறாங்களே, அவங்க கேட்குறாங்க ரைஸ் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாமல் புஷ்ஷுன்னு முறுக்கிடுறாங்க. அப்போ வந்து அந்த வண்டியோட சவுண்டும் கேட்காது, அது ஒன்றா கரகரன்னு தான் கேட்கும். கொஞ்சம் வந்து அளவாக முறுக்குனா நல்லா கேட்கும். நான் அதனால் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் அளவாக ஸ்லோவாக முறுக்கு அப்படின்னு. ரொம்ப முறுக்குனா அது சவுண்டு நல்லாவே இருக்காது. அதேமாரி இன்ஜின் அதுமாதிரி நிற்க வச்சு முறுக்கக்கூடாது, ஓரளவு தான் முறுக்கணும். குண்டும் குழியுமா இருக்குப்பா. அம்மா, ஜீப் ஓட்டுறவங்களாம் பயங்கரமாக ஓட்டுறாங்க, விளாட்றாங்க ஜீப்லேயே. ஸ்லோவாலாம் போகிறதுலாம் இல்லை, பறக்கிறாங்க. ஓட்டி ஓட்டி பழக்கம் போல இருக்கு. நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ இருக்கும்போது இங்கே ஜீப்பு தான். தமிழ்நாடு ரோடு.
கோயில் ஹோட்டல் இருக்கு, லெஃப்ட் சைடு போங்க. இது ஒரே ரூட்டு தான். செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம ரோடு இதுக்கு தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ரோடு தான் இருக்கு. செக் போஸ்ட் தானே ரோடு நல்லா இருக்கும். இந்த சைடு ஒரு ரூட்டு காட்டுது, போக முடியாதா? அந்த சைடு ஒரு ரூட்டு காட்டுதுல்ல, அது வந்து பழத்தோட்டம் வட்டோட அது வழியும் போகலாம். போகலாமா? கம்பெனி ரூட்ல விட மாட்டாங்க. இப்போ விடுறது இல்லை. பைசா கட்டணும் அப்படியா? ஒரு ஆள். ஆனால் ரோடு நல்லா இருக்குமா? இது விட அது மோசம், காட்டு ரோடு இல்லையா? ஓ, இப்போ நீங்கள் செக் போஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா ரோடு நல்லா இருக்கும். சரிண்ணா. சரி, வட்டவடையா? ஆமாம். பையாவை போங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சென்னை. அப்படியா? இங்கே இருக்கீங்களா? ஓகேண்ணா. அப்படியா? இங்கே ஃபேமிலியோடு இருக்கீங்க? சைதாப்பேட்டா? ஓகேண்ணா. போ, ஒரே ரோடு தானே, போ வரேன். வட்டவடாக அந்த லெஃப்டில் போனோம். இதுக்கு மேலே போனால் ஒரு டாப் ஸ்டேஷன் இருக்கான், போட்டிருக்கு போர்டு. அங்கே போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடலாம். ஒரு 1/2 கிலோமீட்டரும் தான். அவ்வளோதான், கடவுளை விட்டு ஏற்ற வேண்டியது தான். ரிவர்ஸ் போண்டா. அவங்க இங்கே பண்ணியிருக்கணும் ரிவர்ஸு. வட்டவாடா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போது அவர் நிறுத்தி எங்கேயோ ஃபோட்டோ வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காரு. ஆனால் நிற்க மாட்டேனே, இதுலேயே ஏற்றுருவேன். இந்த பேக் ஜிப்பு வேறு மூட மாட்டேது, அதனால் அதையே பார்த்துன்னு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நேற்று மாதிரி நான் உந்துர போகுது. யாருன்னா பின்னாடி வர சொல்லலாம், நம்ம பின்னாடி எதனா உழுதான்னு பார்த்துக்கிட்டு. சீக்கிரமா. எதனா அனிமல்ஸ் எதனா வந்தால் நல்லாயிருக்கும். இதுவும் அத்திரப்பள்ளி மாதிரி தான் இருக்கு. என்னடா யாரையும் காணோம், ஒருத்தன் முன்னாடி போயிட்டான், ஒருத்தன் பின்னாடி வரான். அப்பா, அந்த சைடு ஒரு கேட் இருந்ததுல, அதுதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஒன்ஸ் இதுக்குள்ளே போயிட்டா நாளைக்கு தானா. என்னது இது? எவ்வளோ குரங்கு இருக்கு.
ஒன்ஸ் உள்ளே போய் ஸ்டே பண்ண போயிட்டா நாளைக்கு காலைல தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் திரும்ப. அங்கேயே தான் இருக்கணும் நைட்டு. ஆனால் காலைல வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் எதனா ஒன்று குறுக்க எதனா வரும். இது வரைக்குமே நானும் ஃபாரஸ்ட் உள்ளலாம் போயிட்டேன், அது இதுன்னு போயிட்டேன், ஒன்று கூட பார்க்கல. எப்படி இருக்கு பாருங்களேன் அப்பா. ஆனா நீட்டின்னு இருக்கு கட்டை. ஃபுல் ஃபாரஸ்ட். கேமரா அலோடான்னு தெரில, நான் கேட்கல அவர்கிட்ட. ஆனால் மவுண்ட் பண்ண போகிறது அலோடான்னு தெரில, நான் அதை கேட்கல அவர்கிட்ட. வெறும் அவர் நிற்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் சொன்னார். கொஞ்சம் பொறுமையாக போகலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட போகலாம்ல. செக் போஸ்ட்டு இதான் செக் போஸ்ட்டா? இல்லை இல்லை, இன்னும் போகணும் போல இருக்குது. ஆஹா, கேரளாவா? எங்கே ஆளை காணோம்? போயிட்டானா, நிற்கிறானா? மால் போய் நின்றுக்கிறாப்புல, நிற்கவே இல்லை. புஷ்பா, ஃபுல்லாக புஷ்பா தான். எங்க போயின்னு இருக்கிறான்? அதான் செக் போஸ்ட் தாண்டிட்டோம் போல இருக்கு. அவ்வளோதானா? யார் கண்ட்ரி?
கேமரா வேறு அலோடான்னு தெரில. திரும்ப கேரளா உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் வேறு. நான் வேறு சொல்லாமல் பார்த்தா வேறு போயினேன்ட்டான். அண்ணா தம்மா துண்டுக்குது. இல்லடா இன்னும் இருக்கும் போலடா. வேற ரூட் எதுனா அவங்ககிட்ட தான் தெரியும். அவ்வளோதான். ஏரியா காயபத்திர பிடிச்சி போட்டாச்சு லோக்கல் காய. ஒரே ஏதோ ரூம் காட்டுறேன்னாரு. இங்கே ஏன்னா இங்கே வெயில் செம்ம வெயில் அடிக்குது. இங்கே மூணார் மாதிரி இல்லை இது. அதனால தான் ரூமுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சுற்றுறது என்ன வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க ஊர் ஆளுங்க கூப்பிடுறாங்க. பையன் ரிவர்ஸில் வந்துட போகிறான். ஃபுல்லாக இங்கே ஜீப்பு தான். அவ்வளோ ஜீப்பு இருக்குது இங்கே. ஏதோ சந்தில் ஏற்றுறாப்போல வண்டியை. ஆனால் மேலேன்னு தான் சொல்லிட்டாரு. ரொம்ப மேலேன்னு தான் சொல்லிட்டாரு. பார்க்கலாம் எப்படி கூட்டின்னு போகிறாருன்னு. இல்லை ஆஃப் ரோடிங் தான் போல இருக்குது இன்னைக்கு. இந்த பசங்கள்லாம் அவரை தெரிய போலுக்குது. அவரை பார்த்து பார்த்து இருக்கிறானுங்க. ஆனால் ஒரு ஜீப்புக்கு வந்து 2000 ரூபா கேட்குறாரு. அங்கே ஒருத்தர் நிறுத்தி வழி கட்டும் 2000 ரூபா கேட்குறாரு. ஆஹா இது மேலே ஏற்றணுமா? எந்த ஈஸியாக ஏறுறோம். நாளை எவ்வளோ தரும்? ஆஹா இப்படி இருக்கு. 70-80 டிகிரியில் இருக்கு. வரட்டும். இறங்கும் போது தான் எப்படி இறங்கும் போது தெரில. வண்டி ஏறுறான் ஏறுத்து.